இந்த வீண் விரயம் இஸ்லாத்தில் கூடாது என்று பல பயான் நிகழ்ச்சிகளில் கேட்டறிந்துள்ளேன். ஆக்சுவலி வீண் விரயத்திற்கு என்ன அளவுகோல்? உதாரணமாக, ஒரு செல்வந்தர் தனது வசதியை பயன்படுத்தி தனது பிள்ளைக்கு திருமணம் செய்யும்போது ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய திருமண மாளிகைகளில் திருமணம் நடத்துகிறார். இது ஆடம்பரத்தில் சேருமா அல்லது வீண் விரயத்தில் சேருமா? முதலாவதாக வீண் விரயம் இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். குலு அஷ்ரபு லா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். இறைவன் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. வீண் விரயம் செய்பவர்கள் யஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தானினுடைய சகோதரர்கள். ஷைத்தானோ இறைவனுக்கு மாறு செய்பவனாக, நன்றி கொள்பவனாக இருக்கிறான். வீண் விரயம் செய்வதை இறைவன் என்ன சொல்றான்? நன்றி கொன்ற செயல். ஏன் நன்றி கொண்டதுன்னு சொல்றான் இறைவன்? அதை யோசித்து பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை ஒழுங்காக பயன்படுத்தாமல் முறைகேடாக பயன்படுத்தினால் அதற்கு பேர் நன்றி கொள்ளுதல் இல்லையா? ஆகவே இறைவனுடைய அருட்கொடைகளை, அவனுடைய நியமத்துகளை நம்மிடத்திலே அமானத்தாக ஒப்படைத்திருக்கிறார். ஆக அந்த அமானத்தை உரிய முறையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். ஆக அதனை தவறாக பயன்படுத்தினால் அது வீண் விரயம். வீண் விரயம் நன்றி கட்ட செயல், அது ஒரு குஃபர், அது ஒரு இறை நிராகரிப்பு செயல் என்று நமக்கு திருமறை சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், ஒருவர் ஒது செய்து கொண்டிருந்தார், அப்போது தண்ணீரை வீணாக்கினார். அப்போது சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கவனமாக தண்ணீரை பயன்படுத்து என்று. அப்போது சொன்னார்கள், இதிலுமா நாம் சிக்கனம் கையாள வேண்டும் என்று அவர் கேட்டபோது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆற்றின் கரையிலே இருந்து நீங்கள் ஒது செய்தாலும், ஆற்றின் கரையிலே இருந்து நீங்கள் ஒது செய்தாலும் தண்ணீரை நீங்கள் சிக்கனமாக செய்ய வேண்டும். ஆறில் தண்ணி எவ்வளோ போயிட்டு இருக்கு, அதில் கொஞ்சம் கூட எடுத்தால் ஒன்றும் ஆகிட போகிறதில்லை. அங்கே கூட நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஓமையின் மூலமாக நமக்கு அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த தண்ணீர் தட்டுப்பாடு மிகுந்த இந்த காலகட்டத்தில் தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸே மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம கவனமாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய செலவு தேவையான செலவு தானா, தேவையற்ற செலவா என்பதை எண்ணி பார்த்து நாம் ஒவ்வொன்றையும் செலவு செய்ய வேண்டும். ஆக முதலாவதாக ஊதாரித்தனம் என்றால் என்ன என்பதை முதலாவதாக பார்க்க வேண்டும். செலவு வகைகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தேவையற்ற செலவு. அந்த செலவுக்கு அவசியமே கிடையாது, அது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம், பெயர் குத்துறதுக்கு, பெயர் சூட்டுவதற்கு ஒரு விழா, அதுக்கு செலவு, கத்னா பண்ணுவதற்கு ஒரு செலவு, காதணி போடுவதற்கு ஒரு செலவு, நிச்சயதார்த்தம் செய்வதற்கு ஒரு செலவு. இதெல்லாம் தேவையற்ற செலவு. இது முழுமையாக தடை செய்யப்பட்ட செலவுகள். அடுத்ததாக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், அவற்றில் அதிகமாக செலவழிப்பது. இப்போ திருமணத்தை உதாரணமாக சொல்லலாம். திருமணம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக திருமணத்திலே ஒரு விருந்து கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவரவர் தகுதிக்கேற்ப விருந்து கொடுக்கலாம். ஒரு வசதி படைத்தவருக்கு உறவினர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஒரு வியாபாரிக்கு அதிகமான தொடர்புகள் இருக்கும் இல்லையா? அவரவருடைய தொடர்புகளையும் உறவுகளையும் நட்பையும் வைத்து அந்த விருந்தினுடைய எல்லைகள் சற்று அதிகமாகும். ஆக அதிகமான பேரை எண்ணிக்கையில் வரவழைக்கிற போது மண்டபம் கொஞ்சம் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும். என்ன செய்ய முடியும்? பெரிதான மண்டபத்தை பிடித்துத்தான் ஆக வேண்டும். அதில் ஒன்றும் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், வான வேடிக்கைகளை தவிர்த்து விட வேண்டும். வீணான அலங்காரங்கள், ஜோடனைகள், மத்தாப்புகள், வேடிக்கைகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். கச்சேரிகள், அது தடை செய்யப்பட்டதையும் பட்டியலும் அது சேர்கிறது, அது இது இஸ்ராஃபிலும் அது சேர்கிறது. அது போன்ற விஷயங்களை எல்லாம் தடை செய்துவிட்டு எது தேவையோ அதை செய்ய வேண்டும். இப்போது விருந்திலும் கூட ஒரு ஆடம்பரம் வந்து கொண்டிருக்கிறது. 10 வகையான உணவு போடுகிறார்கள். சில திருமணங்களில் போனால் பொரிச்ச கோழி, அவிச்ச கோழி, வரட்டின கோழி, அந்த கோழி, இந்த கோழி, சிக்கன் 65, ஸ்வீட்டில் ஒரு 4 வகை, பழத்தில் ஒரு 5 வகை, இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாது. நல்ல உணவு, ஒரு தரமான உணவை போட்டால் போதுமானது. இந்த மாதிரியான ஊதாரித்தனமான செலவுகளை செய்து ஏழை மக்களை கஷ்டப்படுத்துகிறோம். நாம் அவர்களும் இது போன்ற செலவுகளை செய்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு நாம் அவர்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். ஆக இது அனுமதிக்கப்பட்ட செலவுகளில் அனாவசியமான செலவு, இதுவும் தடை செய்யப்பட்டது. மூன்றாவதாக தகுதிக்கு மிஞ்சிய செலவு ஒன்று இருக்கிறது. ஒருவருக்கு அது ஆகுமானதாக இருக்கும், இன்னொருவருக்கு ஆகுமானதெல்லாம் இருக்கும். ஒருவர் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஷூ வாங்கலாம், அது அவருடைய தகுதிக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் இன்னொருவருக்கு மாத வருமானமே 3000 தான் இருக்கும், அவர் 1000 ரூபாய் கொடுத்து ஷூ வாங்கும் என்பது அவரை பொறுத்தவரையிலே இஸ்ராப். முன்னவருக்கு அது இஸ்ராப் அல்ல, இவருக்கு அது இஸ்ராப். சில ஆட்களை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறும். இன்றைக்கு பல பேர் அழிந்து போனதுக்கு காரணமே இதுதான். தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி
மக்களிடத்திலே தன்னுடைய படோடாபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவும் டாம்பீகமாக நடந்து கொள்வதை காட்டுவதற்காகவும் தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி செலவுகளை செலவழித்து பின்னாலே கஷ்டப்படுகிறார்கள். ஆகவேதான் குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் கரங்களை நீங்கள் விரித்து விடவும் வேண்டாம், கரங்களை கழுத்தில் கட்டிக்கொள்ளவும் வேண்டாம். விரித்திராதேன்னு சொல்றான். விரிச்சா என்ன ஆகும்னு அதையும் காரணம் சொல்றான். விரித்தால் நீங்கள் பழிப்புக்குரியவராகவும் நீங்கள் இயலாதவராகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எல்லாத்தையும் நீங்கள் உதாரித்தனமாக செலவழிச்சா என்ன ஆகும்னு சொன்னால் மக்களே பழிப்பாங்க. இந்த மாதிரி உதாரித்தனமாக செலவழித்து இப்படி ஆக்கி கொண்டான் என்று உங்களை பழிப்பார்கள். இயலாதவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுவார்கள். பிற்காலத்தில் உங்களிடத்தில் சேமிப்பு என்று ஒன்று இருக்காது. ஆக அந்த நிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது. நம்முடைய தகுதிக்கேற்ப நாம் வருமானத்தை திட்டமிட்டு செலவழித்து கொண்டிருந்தால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்தபடியாக ஏன் இந்த ஊதாரித்தனம் தோன்றுவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லுகிற போது, ஒன்று அறியாமை. என்ன நடக்குங்கிறதே தெரியாமல் அப்போதைக்கு சம்பாத்தியம் வந்துகிட்டு இருக்கு, எப்போதும் அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறான் இல்லையா? எந்த சமயத்தில் என்ன மாற்றம் நிகழும் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? திடீரென்று இப்போ பர்மாவில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரே நாளில் இரவோடு இரவாக காலில் போன்ட்டான். ராத்திரி கதவு மூணு காலில் கடையை திறக்க முடியல. பல பேர்கள் கையில் கிடைத்த பொருளோடு இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். ஆக எந்த சமயத்தில் எந்த நடக்குன்னா சொல்ல முடியாது. ஆக வருமுன் காப்போனாக நாம் திட்டமிட்டு செலவை குறைத்து சேமித்து வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த அறிவு பலருக்கு போதாத காரணத்தினால் இந்த படோடாபமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தங்களையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இதனால் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய கேடுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கிறத பார்த்து மற்றவனும் அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறான். அதனால் எத்தனை பேருடைய குடும்பத்தை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வீட்டிற்கு பழங்கள் வாங்கி வந்தால் அடுத்த வீட்டுக்காரனு கொடுக்க முடியலன்னா மறைச்சி எடுத்துக்கிட்டு போ. அதை மறைத்து எடுத்துக்கொண்டு போ வீட்டுக்கு. ஏனென்றால் அதை மற்ற குழந்தைகள் பார்த்தால் வீட்டில் போய் கேட்கும். ஆக அடுத்தவனுக்கு பொறாமை வரும்படியாக எதுவும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. பொறாமை ஊட்டுகின்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. நீ 5 ஐட்டம் போட்டால் கல்யாணத்தில் அவன் 3 ஐட்டமாவது போட்டாகணும் இல்லை? அப்போ அவன் எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கணும், எத்தனை பேரை அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செய்து கொள்ள வேண்டும். ஆக இதில் வசதி உள்ளவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். வசதி உள்ளவங்க எளிமையாக நடந்துக்கிட்டாங்கன்னா பாருங்கள், இவ்வளோ வசதி உள்ளவங்க அவனே எளிமையாக நடத்தியிருக்கான், நாமும் எளிமையாக நடத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று மக்கள் எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக வசதி உள்ளவர்கள் அதற்கு முன்மாதிரியாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெருமை அடிக்கிற தனம் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்த ஊதாரித்தனம் யார்கிட்ட வரும்னா, உழைப்பின் மேன்மையை அறியாதவரிடத்தில் தான் இது வரும். உழைப்பை பற்றி சரியாக அறிந்திருப்பவர்கள் இது போன்ற ஊதாரித்தனமாக எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆக உழைப்பினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொண்டு இத்தகைய செலவுகளை குறைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.